சத்தியமா சொல்றேன், தலைவலி வந்துருச்சு. கேவலமான கேவலம், அப்படியே ஒரு கேவலம். நல்லாவே இல்லை ப்ரோ, டென்ஷன் ஆகுது, தலைவலி தான் ஆகுது. 2000 கோடி கலெக்ஷன் பண்ணலாம் ப்ரொடியூசர் சொன்னார். எப்படி தெருக்கோடியில் நிற்காம தான் சந்தோஷம். படம் வேஸ்ட்ண்ணா. எப்படி இருந்தது இந்த படத்துக்காக 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க? எப்படி இருந்தது? அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை, சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. படம் வேறு சவுண்டாக இருக்குதுலாம் சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன கத்தினே இருக்கிற அவ்வளோதான். அந்த கதையில் நமக்கே தூக்கம் வந்துடுது. மியூசிக் டைரக்டர் மியூசிக் எப்படி போட்டிருக்காரு? மியூசிக்லாம் மியூசிக் பரவாயில்ல, அந்த அளவுக்கு ஹீரோயின் காமெடி அந்த அளவுக்கு இல்லை. காமெடி எதுவுமே அந்த அளவுக்கு இல்லை. ஏதோ யோகி பாப்பா இருந்தால் அளவுக்கு பரவாயில்ல, டைம் போகிறது இல்லை. கிளைமேக்ஸ்லாம் எப்படி இருக்கு? ஒன்றும் இல்லை ஜி, வேஸ்ட். படம் பரவாயில்ல, அவ்வளோதான். படம் வந்துட்டு ஒரே சவுண்டாக இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. எப்படி இருந்தது? சவுண்டா அப்படிலாம் இல்லை, நம்ம ஆவரேஜ் தான். நம்ம சூர்யா படம் நம்ம ஏஜ் என்னது இமேஜ் பண்ண மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, பெருசாலாம் இல்லை, பரவாயில்ல, அவ்வளோதான். 2 வருஷமாக ஷூட் பண்ணியிருந்தாங்க. எப்படி இருந்தது இந்த படத்துக்கு? டைம் வேஸ்ட். நல்லாவே இல்லை ப்ரோ, டென்ஷன் ஆகுது, தலைவலி தான் ஆகுது. இந்த படம் வேறு 2000 கோடி கலெக்ஷன் பண்ணலாம் சொல்லியிருந்தாரு ப்ரொடியூசர். எப்படி போகுது? கலெக்ஷன் பண்ணலாம் நினைக்கிறாங்களா? பண்ணவே முடியாது, வேஸ்ட்டு. சனி ஞாயிறு தான் ஓடும். படம் கத்திக்கிட்டே இருக்கிறன்ற மாதிரி சொன்னாங்க. எப்படி இருந்தது? இல்லையா, கத்தின்னு தான் ஒன்றுமே புரியல, படமே புரியல. வைத்தியம் பிடிச்சிச்சு, தலைவலி தான் வந்துச்சு. ஹீரோயின்லாம் எப்படி பண்ணியிருந்தாங்க? ஹீரோயின்லாம் சூப்பர் டான்ஸு, பட்டையை கிளப்பிட்டாங்க அதில். நல்லா இருந்துச்சு. காமெடி யோகி பாபு யோகி பாபும் சூப்பர், சூப்பர். அவர் எப்பயுமே சூப்பர் தானே. மோசமான படங்க, இவ்வளோலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. சூர்யா அப்படி 2 வருஷமாக இருப்பாங்களா? நான் 2 வருஷமாக ஏன் இதை எடுத்தாங்கன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. டிஎஸ்பி மியூசிக் எல்லாம் டிஎஸ்பி மாதிரி இல்லை இது. டிஎஸ்பி மாதிரி இது தெலுங்கு படம் கன்னடா படம் எல்லாத்தையும் கலந்த மாதிரி ஒரு மாதிரி கொலாஸ் பண்ணியிருக்காங்க. 7ஆம் அறிவோட செகண்ட் பார்ட்டு, அதில் 3rd பார்ட் வேறு வரப்போதா இது. இதில் வேறு செகண்ட் பார்ட் வருதுன்றாங்களே. ஏங்க இதுவே செகண்ட் பார்ட்டு தாங்க, 7ஆம் அறிவு படத்துலேருந்து செகண்ட் பார்ட்டு. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ, மியூசிக் ரொம்ப வேஸ்ட்டு. படம் வந்து 2 வருஷம் எடுத்திருந்தாங்க, 2000 கோடி கலெக்ஷன் சொன்னாங்க. சூர்யா வந்து நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ, மற்றபடி மியூசிக் தான் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். சிவா நெக்ஸ்ட் படத்துக்கு நல்லா. ஹீரோயின்லாம் இருந்தாங்க. ஹீரோயினே இல்லை ப்ரோ படத்தில், வெறும் சூர்யா மட்டும்தான் படம். சத்தியமா சொல்றேன், தலைவலி வந்துருச்சு. கேவலமான கேவலம், அப்படியே ஒரு கேவலம். படம் ஃபுல்லாக கத்திட்டே இருக்கான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. படம் ஃபுல்லாக கத்தினா, சூர்யா இப்போ சிங்கத்தில் ஆரம்பிச்சார் கத்துறது, இன்ன வரைக்கும் கத்தின்னு இருக்காரு. ஆனால் உள்ள கான்செப்ட் எதுவுமே இல்லை. இல்லை 2 வேற வருது ஃபஸ்ட்டு. கார்த்தி வேறு வராரு கிளைமேக்ஸ். எப்படி இருந்துச்சு? நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ். ஃபார் பார்ட் 2 சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. மனசாட்சியே இல்லையா அவனுக்கு? பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுறேன். கத்திட்டே இருக்கின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களா? கங்குவாக்கு பதிலாக கத்தவான்னு வச்சிருக்கலாம். உங்களுக்கு எப்படி சார்? ப்ரோ நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க, படம் ஃபுல்லாக அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஆனால் எதுவுமே வேலிடாக இல்லை. அவ்வளோதான். இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு ஏதாவது ஒன்று பெஸ்ட்டாக பண்ணியிருக்கலாம், பட் எதுவுமே இல்லை. 2000 கோடி கலெக்ஷன் பண்ணலாம் ப்ரொடியூசர் சொன்னாரு. வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை. இந்த காசுக்கு ஏதாச்சும் ஒர்த்தாக எதனா பண்ணியிருக்கலாம் ப்ரோ. டிக்கெட் காசு தான் வேஸ்ட். படத்தில் வாய்ப்பே இல்லை. சூர்யாக்காக பார்க்கலாம், அவ்வளோதான். சூர்யாக்காக பார்க்கலாம். ஆமாம், அதுதான் தெரியும் எப்படி இருக்கும் படம். ஓகே தான் ப்ரோ, சூர்யாக்காக பார்க்கலாம். படம் வந்து சவுண்டாக இருக்குது, அந்த மாதிரி லவுடாக இருக்கலாம். கத்தினே இருப்பாங்க ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. இதுக்கப்புறம் கேட்காதீங்க ப்ரோ, மனசு கஷ்டமாக இருக்கு. ரொம்ப மன உளைச்சல், கையிலாச்சு விட்டு ப்ரோ. அந்த அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ, ஒன்றுமே இல்லையா? ஒன்றுமே. படம் வந்துட்டு இது போல 2000 கோடி கலெக்ஷன் பண்ணலாம் ப்ரொடியூசர் சொன்னார். எப்படி இருந்தது? தெருக்கோடியில் நிற்காம தான் சந்தோஷம்.